ஹலோ எஸ் நம்ம விஷ் எப்படி இருக்கீங்க? கடந்த 2 நாளாக என்னால் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணனால வீடியோ பண்ண முடியல. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து திருப்பியும் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த ஆதங்கம் கடந்த ஒரு மாதமாக நீங்கள் என்னெல்லாம் புலம்புனீங்க, எவ்வளோலாம் புலம்பியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தர் என்னென்னா வேதனையில் இருப்பீங்க, ஒருத்தர் என்ன துவண்டு போயிட்டீங்க, ஒருத்தர் என்னென்னா இதோட தாவேக்கா முடிஞ்சு வச்சா அப்படின்ற மாதிரி, இன்னும் பல பேர் பேசாமல் நம்ம ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லி புலம்பாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தளபதியோடைய இந்த மௌனம், அந்த சைலண்ட்டு தான் வந்து உங்களை எல்லாத்தையும் வைலண்ட் ஆக்கிருச்சு அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய வைலண்ட்டான சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் நேற்று சம்பவத்தில் நீங்கள் நம்பியிருப்பீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. வச்சு பிரின்னு பிரித்து மேய்ஞ்சிடாப்புல நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசினாப்புல ஆதவர்ஜுனா. எனக்கு அப்படியே பார்க்கும்போது கூஸ்பம்பாக ஆச்சு. அதெல்லாம் ஒரு டைலாக்லாம் பாருங்க. தொடாப்பா பொண்ணு தொடாப்பா பொண்ணு அந்த மீசக்காரனுக்கு விட்டா இருப்பாருங்க ஒரு சவல். ஐயோ ஐயோ வேற லெவல். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பட்டு அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு தான். ஏன்னா அந்த ஆள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். அந்த ஆளுக்கு முதல்ல 2 செருப்படி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்று பொதுக்குழு மீட்டிங்கில் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும் இந்த பக்கி பயல்களை இன்னும் ஒரு வாரத்துக்கு உட்காந்து இதை இப்படி பேசியிருக்கலாம், அதை அப்படி பேசியிருக்காரு, இது இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம், அதை அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம், இவங்க சவால் விட்டா திமுக சும்மா இருக்குமா, இவங்களை போட்டு அழிச்சிருவாங்க, அப்படி இப்படின்லாம் உட்காந்து இன்னி புருடா விட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நம்ம பின்னாடி பொறுமையாக கொடுப்போம். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. அந்த ஆளுக்கு தான் நங்கு நீங்கள் கொடுக்க போகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து வச்சு படித்தது வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தலையில் கூட்டியிருக்குன்னு சொன்னது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். தெளிவாக அவர்களுக்கான செய்தியை சொல்கிறாரு. பட் அவர்கிட்ட கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி சிறிதளவும் இல்லை. தானும் ஒரு காரணன்றதை குறைஞ்சபட்சம் தானும் ஒரு காரணன்றதை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை அவர் செய்யலை. மாறா முழுவதும் எதிர்த்தாக்குதலில் இறங்கிட்டார். இனிமேல் வந்து பணிஞ்சு போகிறதா இல்லை, நான் இனிமேல் எதிர்த்தாக்குதல் நான் தொடுப்பேன் என்பதை அவர் இன்று தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த மொட்டை மணி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் எப்போ தளபதி சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார்னு தெரியாது, எப்போ வந்து கவுத்து வர மாதிரி பேசுவான்னு தெரியாது. ஆனால் இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதை எடுத்து தான் தளபதி அவர்கள் பேசியிருந்தார். அதை பற்றி தான் வந்து கருத்தை வந்து சிஎம் எதிர்த்து சொல்லியிருந்தார். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் இது பொலிட்டிக்கல் மெசேஜ். அவரே சொல்கிறார், இதை நான் சொல்லலைங்க. தளபதியை வீடியோ பார்க்குறாரான்னு தெரில. நான் இந்த கரூர் சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல, அப்போ நான் இந்த டைலாக் அடிக்கடி யூஸ் பண்ணேங்க. நான் சொல்லலைங்க, அவர் சொன்னாருங்க, நான் சொல்லலைங்க, இவர் சொன்னாருங்க அப்படின்னு. அது மாதிரி தளபதி நம்ம வீடியோ பார்த்தாருன்னா சந்தோஷம் தான். அவர் பார்த்து இதே மாதிரி நான் சொல்லலைங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு டக்குனு என்னதான் வந்துச்சு. நான் நானே பாராட்டிக்கிறேன். உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? இந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது. நான் கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ மேட்ரு என்னன்னா, இதில் இருந்தால் சொல்லும் போது தளபதிக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. அவர் வந்து வருத்தமே படலை. மொத்தமாக திமுக போட்டு தாக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மணி அவர்கள் பதிவு பண்ணார். இல்லை மணிக்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, மணி அவர்கள் நீங்கள் ஒரு மாதம் கோமாவில் இருந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது ஊரில் போயிருந்தீங்களா எனக்கு தெரியல. எதுக்கு குற்ற உணர்ச்சி முதல்ல? அதாவது ஒருத்தன் குற்றம் செஞ்சால் தான் அவங்க குற்ற உணர்ச்சி பண்ணணும். ஆனால் செஞ்சவங்களே இங்கே குற்ற உணர்ச்சி படாமல் அடுத்தவங்க மேலே திருப்பி போட்டு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்கள் ஒரு மாதம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. மீடியாவில் வந்து விஜய் அவர்களை மட்டுமே கார்னர் பண்ணால் அப்புறம் எப்படி அவர் வந்து அந்த சம்பவத்துக்கு அவருக்கு முழு காரணமாவார்? அதுதான் இங்கே கேள்வியே. எங்களுடைய கேள்வி என்னென்னா, இந்த குற்ற உணர்ச்சி ஏன் திமுக கிட்ட இல்லைன்னு நீங்கள் உங்களை மாதிரி மீடியாக்காரங்களாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? சூத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க. அப்போ வெக்கம், மானம், சூடு, சொன்ன ரோசை இதெல்லாம் இருக்கணும்ல உடம்புல. மீடியா வேலை பார்க்குறீங்க, நடுநிலையாக மீடியா இல்லை. மீடியா வந்து இப்போ புதிய தலைமுறையை வந்து முடக்கிட்டாங்கன்னொன்னே கொந்தளிச்சிங்க. மீடியா எல்லாம் உட்காந்து பேசும்போது தான் கொந்தளிச்சிங்க. அதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட பெருசாக பண்ண முடியல உங்களால். போய் ஏதோ 4 பேர் நின்று மீட்டிங் போகிற மாதிரி போட்டு வந்தீங்க. அந்த லட்சணத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க.
ஏன் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்களும் பொறுப்பு இல்லை நாங்களும் பொறுப்பு இல்லை, இதை என்னன்னு பார்ப்போம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போனால் அது வேற. இல்லை இந்த சம்பவம் நடந்துருச்சு, இதற்கு இவர்களும் பொறுப்பேற்றுக்கணும், அரசாங்கமும் பொறுப்பேற்றுக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் என்னடா பண்ணீங்க, ஒட்டு மொத்தத்தையும் தூக்கி தாவேக்க மேலே தானே போட்டீங்க. இப்போ ஆதவர்ஜனா கேட்டாப்புல இல்லை, உங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி கேட்டாப்புல இல்லை, எங்களால் நிர்வாகிகள் 10,000 பேர் தான் வர முடியும், அப்படி தான் எங்களால் கணக்கு கொடுக்க முடியும், ஒட்டு மொத்தமாக எத்தனை 1000 மக்கள் வராங்கன்னு நீங்கள் தானே கணக்கு பண்ணணும். அந்தளவுக்கு கூட உங்களுக்கு வந்து அறிவு இல்லைன்னா, என்னது அறிவு இல்லைன்னா பதவி விட்டு விலைக்கு போக வேண்டி தானே, எதுக்கு உட்காந்துருக்கீங்க? ஓகே, திருச்சியில் முதல் சம்பவம் நீங்கள் வந்து பார்த்தீங்க, அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல, சரி ஓகே ஃபைன். 2வது இடத்துலையும் பார்த்தீங்க, சரி அது கூட பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்து 4 இடத்துக்கு போகும்போதும் அங்கே வந்து கூட்ட நெரிசலையும் வந்து கூட்டங்களையும் மக்கள் எவ்வளோ நேரம் காத்து கிடந்தாங்கன்றதையும் பார்த்தீங்கல்ல. அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு கரூரில் மட்டும் அதை என்ன எதுவுமே பிடுங்க முடியல அப்படின்னா, அப்போ என்ன மயிருக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு தானே கேட்கணும். அங்கே கேட்குறதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே விஜய் அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்னா என்ன பண்ணணும், மேடையில் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கணுமா? இல்லை இந்த சம்பவம் இப்படி நடந்துருச்சு, அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா? டேய், பொறுப்பே இல்லைன்னு சொல்கிறதுக்கே நீங்கள் மொத்தமாக எங்களை போட்டு புதைக்குழியில் போட்டு புதைக்கிற மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க பண்ணாடிங்க. நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கணும், நாங்கள் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பப்ளிக்காக நாங்கள் என்ன மயிருக்கு சொல்லணும் தான் கேட்குறோம். அந்த இடத்தில் உயிரிழந்த குடும்பங்களை தாவேகா தத்தெடுத்தது, தளபதி அவர்கள் தத்தெடுத்து விட்டார். அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோதையும் செஞ்சுட்டார். அவங்கள நேரில் பார்த்து ஆறுதலும் சொல்லிட்டாரு, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டார். உங்ககிட்ட பொதுவில் மன்னிப்பு கேட்கணும்னு என்ன மயிருக்குடா கேட்கணும், என்ன அவசியம் தான் கேட்கணும். நான் என்ன மயிருக்கு எங்கள் தளபதி வந்து பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும், இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லணும். அவர் கேட்ட டைம் 3 to 10 அதுக்குள்ளே அங்கே வந்தாரா? கூட்டம் சேருச்சுன்னா சேர விடாமல் தடுக்க வேண்டியது காவல்துறை பொறுப்பு. அதை செய்யலைன்னா அப்புறம் என்ன மயிருக்கு நீங்கள் இருக்கிறீங்க? ஏன் உங்களால் ஒரு நிரந்தர டிஜிபி போட முடியல? ஒரு நிரந்தர டிஜிபி போடாமல் சும்மா ஒரு டிஜிபியை வந்து உட்கார வச்சிங்கன்னா அவர் பேச்சு யாரா கேட்பாங்க? இன்றைக்கி ஒரு ஆர்டர் போடுவார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவான்னு சொல்லிட்டு எவனுமே கேட்க மாட்டாங்க அவர் பேச்சு. இப்படி நிரந்தர டிஜிபி போடாமல் 4.5 வருஷம் ஆட்சியை உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உட்காந்து இங்கே வந்து இவரை பார்த்து குற்ற உணர்ச்சி இல்லை, இந்த ஸ்பீச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை, பொதுவாக போட்டு தாக்குறாரு. 1.5 மாதமாக தாக்கும்போது என்ன மயிரே பிடிக்கிட்டு இருந்தீங்க இல்லைனா? ஏண்டா அப்போல்லாம் வந்து 4-5 பேர் அட்லீஸ்ட் பாதி ஓரளவுக்கு அது ஒரு 20-25% சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல. எப்படி கார்னர் பண்ணலான்னு பார்த்து அதுக்கான கேள்விகளை மட்டும்தான்டா கேட்டு அடிச்சிங்களே ஒழிய, இந்த சம்பவத்தில் இவ்வளோ வேகமாக சில விஷயங்கள் நடந்துச்சு, அதை பற்றி எவனுமே பேசலை. எல்லாம் அவனே போய் உட்காந்துட்டிங்களா, இங்கே அது எங்கேயா போய் பதுங்கிட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் அப்போ குற்ற உணர்ச்சி இல்லை. 2 நாள் 3ஆவது நாள் இட்லி கடை ஷோ போய் பார்த்துட்டு இருக்காரு சிஎம் ஸ்டாலின் அவர்களே, அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி இல்லை. இவர் 1 மணி நேரத்தில் நம்ம சின்னவர் துபாய் வந்துட்டார், அவருக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. இவருக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா? சட்டசபையில் இந்த அறிக்கையை படிக்கும்போது சிஎம் அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? அரசாங்கத்தின் மீது எந்த தவறுமே இல்லையா? அது தப்பு கேட்க உங்களுக்கு தட்டி கேட்க துப்பு இல்லையாடா? அப்போ சிஎம் அவர்கள்னு அரசாங்கத்தில் எந்த தவறுமே இல்லை, போலீஸ் கரெக்டாக தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க, போலீஸ் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வரீங்க. அது எப்படா நீங்கள் கரெக்டாக எல்லாமே செஞ்சுருந்தா எப்படி அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு? ஒரு தனி மனுஷன் இப்போ நான் கேட்குறேன், உன்னால் என்ன பிடுங்க முடியும்? இப்போ ஒன்று வந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க, உன்னால் என்ன பிடுங்க முடியும்? ஒன்றுமே பிடுங்க முடியாதுல்ல, ஏன்னா உங்ககிட்ட பவர் இல்லைல்ல. அவ்வளோதானே, நீ மீடியாவில் உட்காந்து பேச தானே முடியும். இந்த ஜெரால்டு அரெஸ்ட் பண்ணாங்க, சவுக் சங்கர் அரெஸ்ட் பண்ணாங்க, இன்னும் பல பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, எதுக்கு? அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கா? இல்லை. அதே தாங்க விஜய் அவர்கள்கிட்டே அதிகாரம் கிடையாது. அவர் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறார் அப்படின்னா அந்த மயிருக்கு தான் உங்ககிட்ட வந்து பர்மிஷன் ஆகுது. அந்த மயிறு தான் எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குது. அதை நீங்கள் செஞ்சு கொடுக்க நொட்டி வழி இல்லாமல் ஒரு நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்து மற்றதெல்லாம் வந்து பண்ணுவீங்க, மற்ற ஏற்பாடெலாம் பண்ணுவீங்க. கூட்டத்தில் கூட்டியாந்து அந்த இடத்துல விடுற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்போடு தான் வந்து விட்டீங்கன்னு ஆதவர்ஜனா சொல்கிறார்ல. அப்போ அந்த அக்கறை அந்த மக்களை பாதுகாக்கிறது இல்லாமல் எங்கே போச்சு? ஸோ அதனால் இந்த குற்ற உணர்ச்சி, அப்புறம் நீ என்ன மயிறு மட்டை இதெல்லாம் நீங்கள் எப்படியானா உருட்டிக்கிங்கடா. அவருக்கான குற்ற உணர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த 41 குடும்பத்தோடு அவர் பேசும்போது அந்த மக்களுக்கு தெரியும், அந்த குடும்பத்தாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதை பொது வழியில் வந்து சொல்லணும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை மாதிரி இத்து போன ஈத்தரைங்க நீங்கள் இருக்கிறனால தான் இந்த மீடியா துறையை அவர் பார்க்காம இருக்கிறாடா எச்சக்கலைங்களா. நம்ம ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படம் இருக்குது தெரியுமா? அந்த படத்தை பார்த்துருப்பீங்க நிறைய பேர், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில்
சிவாஜி ஃபாரின்லேருந்து வருவார், வந்ததுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர் தான் வந்ததுக்கப்புறமா நம்ம நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்க அரசியல்வாதி என்ன பண்ணுவான், அவரை பண்ணவே விடாமல் எல்லாத்துக்கும் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான், எல்லா சைடும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் ஒரு கட்டத்தில் அவருடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து ஜப்தியாகி போயிட்டு ஒத்தருவாக இருக்கும். அந்த ஒத்தருவா தூக்கி போட்டு இனிமேல் நான் போகிறது காந்திய வழியா இல்லை சிங்கமுகமா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தார். அந்த ஒரு இதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதில் வந்து சிங்கமுகம் வந்தோடனே சிங்கமுகத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார் அங்கே ரஜினிகாந்த் அவர்கள். இந்த இடத்துலையும் தளபதி அதே சிங்கமுகத்தை தான் இப்போ எடுத்திருக்காரு. ஆனால் காந்திய வழியிலான சிங்கமுகம் கன்ஃபியூஸாக இருக்குல்ல. இந்த மௌனமான அரசியல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மௌன அரசியல் தான் இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற சவப்பெட்டி. ஏன்னா இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இவங்களோட அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்துச்சுன்னா உடனே எதிர்கட்சியிலேருந்து ரியாக்ட் பண்ணுறது. இப்போ எப்படி இபிஎஸ் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு பல்ப் வாங்கிட்டாரு, இதை வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணி எப்படியாவது இதை வச்சு பேசி எப்படியாவது டிஎம்கேவை வந்து கவுக்கிறதுக்கு தாவேக்காவை நம்ம கூட சேர்த்துருவோம் அப்படின்னு ஏகப்பட்ட பிட்டை போட்டார் நம்ம இபிஎஸ் அவர்கள். ஸோ இதுதான் இவங்களோட காலங்காலமான அரசியல். இந்த அரசியல் இவங்களுக்கு தெரியும். இந்த அரசியல் பண்ணுற ஆட்களை ஈஸியாக இவங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஈஸியாக இவங்க வந்து என்ன பண்ணணுமோ டார்கெட் பண்ணி அடிக்கணுமோ அடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே தளபதி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் ஒரு 30 நாள் சும்மா இருக்காரு, 30 நாள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இருக்கக்கூடிய அனைத்து விமர்சனங்களையும் வந்து இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன இருக்காரு அப்படின்னு அவர் இருக்கிற அந்த அமைதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமைதி தான் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து சிம்ம சொப்பனமாக இருக்குது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் சிங்கம் தான். சிங்கம் கர்ஜிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், சிங்கம் ஆனால் நடந்து போனாவே வேறு மாதிரி இருக்கும்ல. சும்மா அப்படியே சைலண்ட்டாக ஒரு சைடு போச்சுன்னா நமக்கு உள்ள அல்லு கலரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இவர் அமைதியே இவங்களை வந்து பயமுறுத்திடுச்சு. இவ்வளோ அமைதியாக இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணுறது, எப்படி இந்த அலப்படுத்தாக்குறது அப்படின்னு இவங்க கொள்ளம்பி போயிட்டாங்க. இந்த அமைதிக்கு பின், அதாவது புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து அமைதிக்கு பின் புயலாக வந்து தளபதி அவர்கள் நேற்று இறங்கி செம்ம ஸ்பீச்சு. ஆனால் தளபதியோடைய ஸ்டாண்டு, அவர் பேசின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் பதிலடி கொடுத்தாரு. மற்ற எல்லா அல்லு சில்லு கில்லு முள்ளு எல்லாத்துக்கும் அடி 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 நொறுக்குனது யாருன்னு கேட்டால் நம்ம ஆதவ். அவரு தான் செம்ம கிளி கிழிச்சார். அதுக்கப்புறம் இந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவரும் வந்து கிளியும் கிழிச்சிட்டு போனார். சிடிஆர் பிரதர் வந்து அவரோட பாண்டியில் அவர் கிழிச்சிட்டு போனார். இப்படி 3 பேருமே கிழிச்சாங்க. ஆனால் ஆதவர்ஜனை தான் இருக்கிறதுலே ஃபயர் மோட் தரம் இறங்கிட்டாப்புல, இறங்கிட்டே போங்கடா உங்களால் முடிஞ்ச பார்த்துக்கங்கடா அப்படின்னு. ஏன்னா யாரை பார்த்துடா ஓடி போயிட்டீங்க, நீங்கள் யாரை பார்த்து ஓடி போயிட்டீங்க, உங்கள் அப்பா போகிற ஓடி போகலையா நீ? ஐயோ, அதை நினச்சா நமக்கு இப்போ கூட ஞாபகம் வருது. அவர் தூக்கிட்டு போகும்போது ஐயோ கொய்யோ முய்யோலாம் கத்துனாரு. ஸோ அந்த மாதிரி இவங்களோட அரசியல் என்ன அப்படின்றது இன்றைக்கி இருக்க அந்த 2K கிட்ஸுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பசங்களா, திமுகவோட அரசியல் இருக்கிறதுலே நாரி போன ஒரு அரசியல் தமிழ்நாட்டில். அதை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு ஈஸியாக தூக்கி போட்டு மிதிச்சிடலாம். ஏன் இவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சிக்கு வந்து அடுத்த வாட்டி வர்றதில்லை அப்படின்றதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட செயல்பாடு தான். இந்த 5 வருஷத்தில் இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இத்தனை 1000 கோடி நாங்கள் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வரோன்னு சொல்லிட்டு 1 2 3 வாட்டி போகிறாரு. ஆனால் போயிட்டு வந்து ஒன்றுமே இங்கே கொண்டு வரல. எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கேட்டு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா அதற்கான பதில் கிடையாது. செஞ்சுருக்கீங்க, வச்சுருக்கீங்க, பண்ணியிருக்கீங்கன்னா கொடுக்க வேண்டியதானே. இதில் கொடுக்குறதுல என்ன தவறு இருக்குது? ஏன் அடுத்த வாட்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்ற பிட்ட போடுறதுக்கு இந்த மாதிரி இவங்க பல தில்லாலங்கடி வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஏகப்பட்ட இந்த அரசியல் சூழலில் பல ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயும் நம்ம தம்பிகள் தங்கைகள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எங்கேயும் தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருமா, இல்லை ஏடிஎம்கே பிஜேபி டிவி அந்த கூட்டணி வந்து சேருமா, இல்லை தமிழக வெற்றி கழகம் வேறு எது கூட சேரப்போதா, இல்லை இதுக்கு மேலே கட்சி எந்திரிச்சு செயல்படுமா அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே நேற்று வந்து தலைவர் அவர்கள் திருப்பி முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இந்த 1 மாதத்திற்கு முன்னாடி என்ன ஸ்டாண்டில் தமிழக வெற்றி கழகம் இருந்துச்சோ அதே ஸ்டாண்டில் தான் இப்போயும் இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தலைவருடைய தலைமையில் தான் கூட்டணி, விச் மீன்ஸ் தளபதி அவர்கள் தான் கூட்டணியை டிசைட் பண்ணுவார், யார் அவர் கூட வரணும், யார் அவர் கூட வர வேண்டாம் அப்படின்னு. அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் தான் சிஎம் பொசிஷன், நான் தான் சிஎம் கேண்டிடேட், என்னை சிஎம் கேண்டிடேட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வர்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் எந்த கட்சினா உடனே ஏடிஎம்கே பிஜேபிலாம் இழுத்துறாதீங்க, அதெல்லாம் வராது. நான் சொல்கிறது மற்ற இதர கட்சிகள் வந்தால் அது அக்செப்ட் பண்ணப்படலாம். அதற்கான வேலைகள் அடுத்தடுத்து தளபதி சைட்லேருந்து செய்யப்படுவோம். இது முதல்ல நல்லா கன்ஃபார்ம் புரிஞ்சுங்க. இனிமே இந்த
களிசட்டத்தனமாக கூட்டணி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் குரூப்லேயே நிறைய பேர் இவங்களும் சேர்ந்துடும் அவங்க அதெல்லாம் பேசாதீங்க, தேவையில்லாத விஷயம். இனி கூட்டணி பற்றி பேசக்கூடாது. இனி தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்ன, தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு செய்ய போகுது, தமிழக வெற்றி கழகம் வந்தால் விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தா என்ன மாதிரியான நல்லதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நடக்கும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேலுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நிறையா பேருக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் 2 கட்சிகளையுமே நம்பிக்கை இழந்து தான் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை ஒட்டுமொத்த மக்களும் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த மௌனமான இந்த அமைதியை கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு மாதிரி திரிச்சு இவங்க மீடியாவில் கொண்டு போயிட்டு ஒரு 50-60+ இருக்கவங்களுக்குலாம் வந்து மாற்றி புரிய வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து தகர்த்து எரிஞ்சு உடச்சி அதை தான் நீங்கள் கொண்டு போயிட்டு வேறு மாதிரி மக்கள்கிட்ட மாற்றணுமே ஒழிய இவங்களுக்கு திருப்பி இந்த கொத்தடிமை டீமுக்கும் நாய் டம்ளர் குரூஸ்க்கும் உட்காந்து பெருசாக பதிலடி கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க. இவங்களாம் சல்லி பயிலுங்க, பிச்சை காசுக்கு எச்ச வேலை பார்க்குற எச்சனாயிங்க. ஸோ அதனால் அவங்களாம் தூக்கி போட்டுவிட்டு நம்மளுடைய வேலை இன்னும் ஒரு 4 மாதம் தான் டைம் இருக்குது. அங்கிட்ட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் எலெக்ஷன் டேட் வந்துடும். அதனால இன்னும் 4-5 மாதத்துக்குள்ளே என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ, எவ்வளோ சீக்கிரமாக வந்து தளபதியை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ, அவருடைய எண்ணங்களையும் செயல்பாட்டையும் சேர்க்கணுமோ அதற்கான வேலையை எடுங்க. ஏன்னா தளபதி ஒன்றே ஒன்று தான் சொன்னார், அது என்னன்றதை அவர் வாயிலே கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். இப்பவும் சொல்றேன், 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று